ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெயிட் லாஸ் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஓட்ஸை வச்சு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் ஓட்ஸ் அளந்தீங்களோ அதே கப்பாலேயே தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்ற. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தனி மிளகாய்க்கு பதில் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம், சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இந்த தோசை வெயிட் லாஸுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தோசையை எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி தோசை தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா காஞ்சதும் நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஊற்ற முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. சுற்றி எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கு பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமுமே நல்லா சூப்பராக செவந்து வந்துடுச்சு. தோசை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது, நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். இல்லைனா இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஓட்ஸ் தோசை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.